தாவேகாவோட ஆட்சியில பேசிக்கா யுஎம்எல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுகவுக்கு அங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ பேசிக்கா யுஎம்எல் காங்கிரஸ் இவங்க எல்லாமே டிஎம்கேவோட கூட்டணியில இருந்தவங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் டிவிகே தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. இது வந்து டிஎம்கேவை அழிக்கிறதுக்கு டிவிகே போட்ட மாஸ்டர் பிளானா இதை பார்க்கலாமா? கண்டிப்பா. அதாவது இத 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ வந்து திமுக ஓட்ட வாங்கி ஜெயிச்ச கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ அமைச்சர் தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுடைய கட்சியில வந்து அமைச்சரவையில இருக்காங்க. சரிங்களா? அதாவது திமுகவுடைய ஓட்ட வாங்கி. அப்படிங்கும்போது திமுக வச்சதுதான் சட்டம். அந்த திமுக சொல்றதுதான் அவங்க கூட்டணி கட்சிகள் கேட்பாங்க அப்படின்னு ஒரு விதமா எடுத்துட்டாலும், ஆனா ஃபியூச்சர்ல வந்து எப்படின்னா, இப்ப இவங்க வந்து அமைச்சரவை கொடுத்துட்டாங்க. கூட்டணிக்கு போயிட்டாங்க. அமைச்சரவை வந்து தாவேகா கொடுத்துருச்சு. அப்படிங்கும்போது ஃபியூச்சர்ல அந்த எம்பி எலெக்ஷன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, இது திமுகவுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். அப்ப திமுக வந்து தனிமையா நிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. கண்டிப்பா டிஎம்கேக்கு இது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ஓட் பேங்க் எல்லாம் டிஎம்கேக்கு கிடைக்காது அப்படின்றப்போ அது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஸோ எம்பி எலெக்ஷன்ல டிஎம்கே பெரிய சவால்களை சந்திக்க நேரிடும். கண்டிப்பா கண்டிப்பா.